பசியுள்ள ஒருவனுக்கு சாப்பிட மீனை கொடுப்பதை விட அந்த மீனை பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்கின்றனர் அறிஞர்கள். அறிஞர்களின் இந்த கூற்றுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் முதுநிலை காவலர் ஒருவர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா அந்நியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 38 வயதான ஜெயக்குமார். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த இவர் தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் முதுநிலை காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் வளர்ந்த ஏழ்மை பின்னணி மற்றவர்களுக்கு இலவசமாக கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தை இவருக்குள் உருவாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தான் மாற்றமாகி செல்லும் இடமெல்லாம் அப்பகுதியிலுள்ள மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து போட்டித் தேர்வுகளுக்கு தயார்படுத்தி வருகிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு மணல்மேடு காவல் நிலையத்திற்கு பணிமாறுதலில் வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஏழ்மை நிலையிலுள்ள மாணவர்கள் படித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் நிலையை போக்கிடும் விதமாக அவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்து அனைத்து பயிற்சிகளையும் அளித்து வருகிறார். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடந்த 3 வருடமாக இவரிடம் பயிற்சி பெற்று வரும் நிலையில் பலர் தேர்ச்சி அடைந்து அரசு பணிகளில் தற்போது பணியாற்றி வருகின்றனர். இந்த இலவச பயிற்சி குறித்து முதுநிலை காவலர் கல்லூரியில் பயிலும் போது ஏழ்மை காரணமாக ஏற்பட்ட சில கடினமான அனுபவத்தால் இந்த பயிற்சி வகுப்பை நண்பருடன் சேர்ந்து ஆரம்பித்ததாகவும் தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், இந்த ஃப்ரீ கிளாஸஸில் வந்து இங்கே மணல்மேடு பகுதிகளில் நிறைய படித்த இளைஞர்கள் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில கிராமத்தில் டிஎன்பிசினா என்னான்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு கூட இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் போய் கிராமமாக ஒரு இடத்துல போய் சொல்லி இந்த மாதிரி அரசு வேலைக்கு வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், நல்லபடியாக படிங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட 42 பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. டோட்டலாக ஃப்ரீயாக. அந்த ஃப்ரீயாக படிக்க நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோட எங்களோட அந்த உத்வேகம் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருந்துச்சு. இன்னும் நிறையா சொல்லிக் கொடுக்கணும்னா நல்லா சொல்லிக் கொடுக்கணும். பணம் வாங்கிட்டு ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்கன்னா அங்கே எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த தரத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட முழு ஒத்துழைப்பு போட்டு சொல்லிக் கொடுத்தோம் சார். மேலும் கடந்த 2013ஆம் ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தில் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிப்பதை துவங்கிய காவலர் தான் செல்லும் இடமெல்லாம் தனியார் பயிற்சி மையங்களுக்கு ஈடாக இலவச பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் காவலர் பணியை பார்த்து கொண்டு அதன் மத்தியில் வார இறுதி நாட்களில் மணல்மேடு அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி கொடுத்து வருகிறார். தற்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் என 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இவரிடம் பயின்று வருகின்றனர். சமீபத்தில் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு, மேல்நிலை ஆசிரியர் தேர்வு, குரூப் 2, குரூப் 4 மற்றும் காவலர் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளில் 11 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இங்கு பயிற்சி பெற்று வரும் மாணவர் சேரன் செங்குட்டுவன் தெரிவிக்கையில், டெய்லி எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதாவது நீங்கள் டாப் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அங்கே நடத்துறதை விட நாங்கள் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். அவங்கள கூட நீங்கள் போட்டி போட சொன்னாலும் நாங்கள் போட்டி போடுவோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே உள்ள எல்லாருமே பாஸ் பண்ணி வெளியில் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குரூப் 4 எக்ஸாம் வந்து நீங்கள் ஒரு 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 1 lakh 1.5 lakh செலவு பண்ணி செய்கிற சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூட்டை விட இங்கே நல்லா சொல்லி வருவாங்க. எங்கள் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டாகவே இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ஒரு காவலர் வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான வேலை. டெய்லி 24/7 அப்படி இருக்கிற ஒரு வேலை. அந்த சூழ்நிலையில் கூட எங்களுக்காக ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜெயக்குமார் சார் எடுக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். இதனையடுத்து இது குறித்து பேசிய மாணவிகள் கல்யாண சுந்தரி மற்றும் கிருஷ்ணவேணி கூறுகையில், ஒரு 2-3 டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் பாஸ் பண்ண முடியல. இப்போ இந்த ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் நான் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு 6 months தான் ஆகுது. நான் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஜெயக்குமார் சார் காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஜெயக்குமார் சார். அடுத்தது சுபேந்திரன், அருணுங்கிற 2 சார் இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்களுக்கு நல்லா டீச் பண்ணுறாங்க. நல்லா எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிற ஒரு சிலபஸ் ரெடி பண்ணி எங்களுக்கு வீக்லி டெஸ்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் அட்டன் பண்ணுறோம். நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோம். வர இந்த 24ல் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்குது. ரொம்பவே சூப்பராக நடத்துகிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்களும் இதை பார்த்துட்டு படித்தா நல்லாயிருக்கும். இப்போ நான் பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். மேலும் விடுமுறை நாட்களில் காவலருக்கு பணி இருக்கும் பட்சத்தில் அவரிடம் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மற்ற மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர். மாணவர்கள் அனைவருக்கும் தகுந்த தேர்வு பயிற்சி அளித்தும் வாட்ஸ்அப் குழு அமைத்து தினசரி படிப்பதற்கான குறிப்புகள் அனுப்பியும் காவலர் பயிற்சி வழங்கி வருகிறார். இதனைத் தொடர்ந்து தேர்ச்சி பெற்று தற்போது மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து வரும் சுபேந்திரன் தெரிவிக்கையில், இந்த டிஎன்பிஎஸ்சி அவேர்னஸ்ங்கிறது எங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதுவும் மணல்மேடு பகுதியில் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ என்னை பார்த்து எங்கள் ஊரில் ஒரு 8 பேர் படிக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இது. அதே சமயத்தில் இன்னும் ஒரு 50 பேர் 100 பேர் மணல்மேடு பகுதிகளில் அரசு வேலைக்கு போனாங்கன்னா அதுதான் எங்களோட மிகப்பெரிய கனவாக இருக்கும்.
நாங்கள் பாஸ் பண்ணதை விட அவங்க பாஸ் பண்ணுறதை பார்க்குறது தான் எங்களோட மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். பல மடங்கு கட்டணங்களை வசூலித்து போட்டித் தேர்விற்காக மாணவர்களுக்கு தனியார் அகாடமி பயிற்சி அளிக்கும் நிலையில் அங்கு தரப்படும் பயிற்சிக்கு ஈடாக இலவசமாக மாணவர்களை போட்டித் தேர்வுக்கு காவலர் தயார்படுத்தி வருவது பலதரப்பு மக்களிடையே பாராட்டுக்களை பெற்று வருகிறது. இலவசமாக முற்றிலும் இலவசமாக நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நோட்டு பேனா எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் சொல்கிறத நோட் பண்ணுங்கள். நான் அதை நோட் பண்ணாலே போதுமானது. அதை நல்லா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லை குரூப் 2 கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப் உங்களோட சந்தோஷத்தை பார்த்துட்டு பொதுமக்களுக்கு இன்னும் நீங்கள் படிச்சு வந்ததுக்கு உங்களால் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா, உங்களால் 4 பேருக்கு வந்து உருவாக்க முடியுமா அப்படிங்கிற தாட்டு தான் எனக்கு. நான் 4 பேரை உருவாக்குறேன் அப்படின்னா நீங்கள் 4 பேரை உருவாக்குங்க, அவங்க 4 பேரை உருவாக்க சொல்லுங்கள். அப்படி இருந்தாலே போதுமானு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மாணவர்களை வெல்கம் டு ஆல், எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் செய்திக்குழு.